அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை. ஜூதா அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட கதை இது. ஒரு கதாநாயகனின் பார்வையிலேருந்து இந்த படம் போகும். படம் வந்து என்ன, அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து இயேசுவின் காலகட்டத்தில் நடப்பதாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இயேசு இங்கே எங்கடா கொண்டு வந்தீங்க அப்படின்றீங்களா? அதாவது வரலாற்று படங்களை எடுக்கும்போது 3 வகையாக எடுப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட் பர்சன், இன்னொன்று செகண்ட் பர்சன், இன்னொன்று தேர்ட் பர்சன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட் பர்சன்னா தன்மை, நான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஃபஸ்ட் பர்சன். அதை வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா, பழைய சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்குது. அதாவது ராஜராஜ சோழனே என்ன செஞ்சான் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே கதை சொல்லியிருப்பாங்க. சிவாஜி வந்து ராஜராஜ சோழனாகவே நடிச்சிருப்பார். அப்படி எடுத்தால் அந்த படம் வந்து ஃபஸ்ட் பர்சனில் எடுக்கப்பட்ட படம். அது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும். வரலாற்றை ரொம்ப ஆய்வு செய்து வரலாற்றில் கொஞ்சம் கூட தவறு இல்லாத மாதிரி எடுத்தால் தான் அந்த படம் சரியாக இருக்கும், இல்லைன்னா தப்பாகிடும்.